கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே இணையத்தின் வழியாக இந்த காலை கதி நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற அனைத்துலக விசுவாச குடும்பத்தினருக்கும் மற்ற நம்பிக்கை இருக்கிற அனைவருக்கும் ஈசிய திருமூலவாயில் திருச்சபை சார்பிலே இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த விஷயங்களிலே நாம் சிந்திக்கும் போது பொருட்சார் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேலைகள், சங்கீதம் 128:2 நாம் பார்க்கும்போது, உன் கைகையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்ற அந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். பண மதிப்பிழப்பு, இன்னும் இந்த கொரோனா தொற்றின் மூலமாக அநேக மக்கள் வேலையை இழந்து இருக்கின்ற இந்த நாட்களிலே வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்து நாட்களிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடுகளுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற போர் மூலமாக வீடுகளை இழந்திருக்கிற மக்கள் உண்டு. இயற்கை சீற்றங்கள் மூலமாக வீடுகளை இழந்திருக்கிற மக்கள் உண்டு. இன்னும் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களிலே சாலை ஓரங்களில் வசிக்கின்ற மக்கள் உண்டு. அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் நினைவு கூறுவது மட்டுமின்றி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வீட்டிற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நீர், நிலம், விவசாயம், இன்னும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து வளங்களுக்காக கடவுளுக்கு நாம் இந்த நாளிலே நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கும் போது, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நிதி நிலை தன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. இன்றைக்கு அநேக மக்கள் வேலை இழந்து, வருமானம் இழந்து கஷ்டப்படக்கூடிய வேலையிலே கடவுள் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். குறிப்பாக உபாகமம் 28 நாம் படித்து பார்க்கும்போது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாய் கர்த்தனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்னு சொல்லி கர்த்தருடைய திருவார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய வேலைகளை ஆசீர்வதித்து அது மூலமாக நமக்கு வருமானத்தை கொடுத்து நம்முடைய நிதி நிலைத்தன்மையை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருமானமானது மனிதனுடைய வாழ்வில இந்த நிதியானது ஒரு மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, நிதி நிலைத்தன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக நாம் சிந்திக்கும் போது, கல்வி மற்றும் வாய்ப்புகளுக்காக அணுகுதல். கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கல்வியிலே பார்க்கும்போது பல படிகளை காண முடிகிறது. கல்வி கற்க கூடாது அல்லது கல்வி கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் மற்றவர்களை தடுக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியிலே பார்க்கும்போது நம்முடைய உதாரணமாக நம்ம தமிழகத்தில் பார்க்கும்போது பல்வேறு நிலைகள், ஸ்டேட் போர்ட், இன்னும் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஐசி என்று சொல்லி பல்வேறு படிநிலைகளை பார்க்க முடிகிறது. மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வரும்போது அவர்கள் ஆண்டவரை அறிவிப்பதோடு அவர்கள் நின்று விடாமல், ரட்சிப்பை குறித்து பேசுவதோடு நின்று விடாமல், மக்களுடைய வாழ்க்கையில விழிப்புணர்வை கொண்டு வரும்படியாக, அறியாமை, தீண்டாமை போன்ற காரியங்கள் மக்களுக்கு விடுதலை செய்யும்படியாக அவர்கள் கல்வி அறிவை கொடுத்தார்கள். சமச்சீர் கல்வி இப்படி பார்க்கிறோம். பெண் கல்வி, ஒரு பெண் கல்வி கற்றுக்கொள்ளும் போது அந்த முழு குடும்பமும் கல்வியை கற்கிறது. ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கல்விக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். அநேக வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அடுத்த பிரகாரம் பார்க்கும்போது, பிறருக்கு உதவ தேவையான கருவிகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் போது 7 ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், சொல்லி ஆசீர்வதித்தார். அந்த 7ல 4வது அல்லது நடு ஆசீர்வாதமாக பார்க்கும்போது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், you will be the blessing, you will be the channel of blessing to others என்று சொல்கிறார். இன்றைக்கு இறை மக்களாக நாம் பிறருக்கு உதவுவதற்கு ஒரு கருவியாக கடவுள் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய அன்பை நாம் கொடுத்து உதவலாம், நம்முடைய பணங்களை கொடுத்து உதவலாம், இன்னும் நம்முடைய சரீர பிரயாசங்களை கொடுத்து உதவலாம். நம்மால் இயன்ற காரியங்களை கொடுத்து உதவுவதற்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில நமக்கு கிருபை செய்வாராக. வேலை வாய்ப்பு முகாமில் சென்று அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம். மருத்துவ முகாமை வைத்து நாம் உதவி செய்யலாம். சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, இன்னும் முதியோர் கல்வி, இவைகளை நாம் பயன்படுத்தி இறை மக்களுக்கு நற்செய்தி அறிப்பதோடு நாம் நின்று விடாமல், இப்படிப்பட்ட தேவையான கருவிகளை நாம் பயன்படுத்தி அநேக மக்களை விழிப்புணர்வுக்குள்ளாக வழிநடத்த முடியும். எளிய ஆறுதலுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய இந்த 2024வது ஆண்டினுடைய முதல் நாளிலிருந்து இந்த கடைசி மாதத்தினுடைய கடைசி நாள் வரை நாம் பார்க்கும்போது அநேக போராட்டங்கள், அநேக இழப்புகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, திருச்சபையில, இன்னும் நம்முடைய உறவுகளில
அநேக இழப்புகளை நாம் சந்தித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அந்த இழப்பின் மத்தியில நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற கர்த்தரை ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அறிந்து போயிருப்பேன். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லுகின்ற வேளையில நம்மை ஆறுதல் படுத்துகிற ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேளையில வேலைகளுக்காக, வீடுகளுக்காக, வளங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். நிதிநிலை தன்மைக்காக நன்றி செலுத்த வேண்டும். கல்வி மற்றும் வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் பிறருக்கு உதவிற்கு தேவையான கருவிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இணையத்தின் வழியாக அநேக மக்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். இப்படியாக அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எளிய ஆறுதலுக்காக நன்றி உணர்வு உள்ள மக்களாக நாம் காணப்படும் போது உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மற்ற மக்களுக்கு நன்மை செய்கின்ற மக்களாக மாறுவோம். ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டில் எப்படி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தினார், அதே போல வரக்கூடிய புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனுக்குள்ள அனைத்தையும் பராமரித்து போஷித்து வழிநடத்தி அநாதி கடவுளே, விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தை இறங்கி வந்த உங்களுடைய பிறப்பின் அச்சியை உலகம் முழுவதும் அறிவித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நீர் பிறந்தது மூலமாக மனுக்குளம் அனைத்துக்கும் மரளப்பட்ட சந்தோஷித்து சமுதாயத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க, அதை மற்ற மக்களுக்கு அறிவிக்க கத்த கிருபையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி வேலைக்காக, கொடுத்துக்கிற வாய்ப்புகளுக்காக, நிதிநிலைத்தன்மைக்காக, இன்னும் கல்விக்காக, மற்ற மக்களுக்கு உதவி செய்ய கருவியாக எங்களை பயன்படுத்தியிருப்பதற்காக, இன்னும் பல்வேறு கண்ணீர் உபத்திரம் போராட்டம் வருகின்ற நிலையில எங்களை ஆறுதல் படுத்தின அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த தொடர்ந்து இந்த இணையத்து வழியாக இந்த காலை கதி நிகழ்வு மூலமாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நன்றியுள்ள மக்களாக வாழ உதவி செய்யும். இறைமகன் இயேசுவின் வழியாய் தாழ்மையா வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.